நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 256வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருந்து சரியாக ஒரு 28 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து புதிதாக நவீன் அவங்க ஃபேமிலி வந்து வீடு கட்டி குடியேறி போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அங்கே கிடையாதுங்க. சரியாக அவங்க வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த பங்களாவால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி 256வது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நாம் ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்றைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது தஞ்சாவூரில் இருந்து சரியாக ஒரு 28 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து புதிதாக நவீன் குடும்பத்தினர் வீடு கட்டி போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சில அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்து வருதுங்க. அதற்கு முன்பு வரைக்கும் வந்து இவங்க வந்து அங்காளி பங்காளிகளோடு கூட்டு குடும்பமாக வந்து இந்த லயன் வீடு மாதிரி பெரிய வீடுங்க, அவங்க முன்னோர்கள் வீடு, அதில் தான் எல்லோருமே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. நவீன் அவருக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் ஆசை. அங்கே வந்து நல்ல பணப்புழக்கம் புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட்டில் வந்து கால் பதிக்கிறாரு. 2008 to 10 காலகட்டங்களில் 2 ஆண்டில் வந்து நல்ல வளர்ச்சி, அவர் கையில் நிறைய காசு புழங்க ஆரம்பிக்குது. சரி, நம்ம ஃபேமிலியும் வந்து கூட்டு குடும்பமாக வந்து ஒன்று போல, அதாவது இவருக்கு வந்து மனைவி, ஒரு 5 வயது மகள், மேலும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சுங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து கொஞ்சம் வயசுல நல்ல முறையில் செழிப்பாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. புதிதாக வீடு கட்டி நம்ம வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு எங்கிட்டாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீட்டில் இருந்து சரியாக வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் வந்து லேண்ட் வாங்குறாரு. இவர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப ஈஸியாக வந்து அந்த லேண்டை வந்து ரொம்ப ரேட்டு குறைவாக வாங்குறாரு. படபடன்னு மலமலன்னு சொல்லி வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வேகமாக வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேசம்லாம் வச்சு மொத்தமாக அங்கேயே குடியேறுறாங்க. இந்த ஏரியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆங்காங்கே கலக்கமாக தங்க ஒரு சில வீடுகள் வந்து இருக்கும். கொஞ்சம் ஒதுக்குப்புறம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இருந்தாலும் எல்லா வசதியுமே அந்த இடத்துல இருக்குதுங்க. இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருது. அவங்க குடியேறின அந்த வீட்டில் இருந்து சரியாக தெற்கு பக்கம்ங்க ஒரு 100 மீட்டரில் வந்து ஒரு பெரிய வீடு இருக்குதுங்க. ஒரு பங்களா மாதிரி இருக்குது. அது கைவிடப்பட்ட வீடு மாதிரி இருக்குது. ஆனால் பார்ப்பதற்கு நல்ல பொலிவோடு இருக்குது. எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் யாருமே வந்து அந்த வீட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருதுங்க. அங்கங்கே ஒரு சில மரங்கள் எல்லாம் தெரிய வருது. இவங்க வந்து இங்கே வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த வீடை வந்து உத்து பார்ப்பாங்களே ஒழிய அந்த பக்கத்தில் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் அந்த நிலம் யாருக்கு சொந்தம், அந்த வீடு யாருக்கு சொந்தம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. சரி, அது வாட்டுக்கு அங்கே இருந்துட்டு போட்டோம், வீடுகளோட வீடாக நம்மளுக்கிட்ட கட்டிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நல்ல முறையில் வந்து ஒரு 10-15 நாட்களும் போகுதுங்க. எல்லோருமே அந்த கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் தாங்க வாழ்ந்து வராங்க. நவீன் அவங்களுடைய மனைவி பெயர் வந்து சரஸ்வதிங்க. அந்த சரஸ்வதி வந்து அடிக்கடி வந்து முத்தம் தொடிச்சு கோலம் போடும்போது அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்டெல்லாம் எழுப்பி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தப்படுத்தும் போது வந்து அடிக்கடி அந்த வீட்டை பார்ப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு மழைக்காலமாக இருக்குது. அந்த மழைக்காலங்களில் வந்து இவங்களுக்கு மல்லிகைப்பூ வாசம் வந்து ஒரு மாலை நேரத்துக்கு பயங்கரமாக அடிக்குதுங்க. கிட்டத்தட்ட மணியும் வந்து ஒரு 4-5 மணிக்கிட்ட இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு முத்தத்தை கூட்டி பெருக்கும்போது வந்து அந்த வீடை எதர்ச்சியாக பார்க்குறாங்க. மல்லிகை வாடகை வந்து பயங்கரமாக அடிக்குது. ரொம்ப நாட்களாக நம்மளும் இந்த வீட்டில் தான் குடியேறுக்கிறோம், அந்த வீட்டு பக்கம் என்னன்னு கூட போய் பார்க்கல, இன்றைக்கி ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஆசையின் காரணமாக கிளம்பி போகிறாங்க. இதுதாங்க இவங்க செஞ்ச ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இவங்க போனவங்க சும்மா போகாமல் துணைக்கு வந்து அந்த 5 வயது குழந்தையும் வந்து கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு அந்த பகுதியில் வந்து
விளையாடுவதற்கு வந்து சரியான தோழிகள் கிடையாது. சின்ன பிள்ளை இல்லையா, ஏரியாவிற்கு புதுசு. அந்த ஒரு காரணத்தில் அம்மா கூடயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையையும் அப்படியே கையோடு அந்த பெண்மணி சரஸ்வதி கூட்டுட்டு போகிறாங்க. கணவர் வந்து ரியல் எஸ்டேட் வேலையாக வந்து வெளியில் போவார் வருவார், இப்படி தாங்க இருக்கிறாரு. பெரியவங்க 2 பேருமே, அவங்க மாமனார் மாமியார், நவீனுடைய அப்பா அம்மா வந்து ஆளாளுக்கு ஒரு ரூம் இருக்குதுங்க. அவங்க வாட்டு உட்காந்து டிவி பார்க்க பேப்பர் படிக்க இப்படி இருக்கிறாங்க. இந்த மாலை நேரத்துக்கு அந்த சரஸ்வதி மற்றும் அந்த கை குழந்தை, அதாவது 5 வயது குழந்தையை கூட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து அந்த மல்லிகைப்பூ வாசம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை மல்லிகைப்பூ செடி என்று உள்ளே இருக்கிற நல்ல தோட்டம் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் காம்பவுண்டு சுவர் வந்து எதுவுமே சரியாக இல்லை. ஏன்னா அந்த காலங்களில் வந்து கம்பி வேலி மாதிரி போட்டிருப்பாங்களோ, அந்த கம்பி வேலியும் வந்து கொஞ்சம் சிதிலம் அடைந்து தான் கிடக்குது. அழகாக உள்ளே போயிட்டு வெளியில் வரலாம், தோட்டம் மாதிரி இருக்குது. அப்படி போகும்போது பார்க்குறாங்க, அங்கே மல்லிகைப்பூ வந்து 2-3 மரம் நல்ல செடி தாங்க, நல்ல மரம் வாழி வளர்ந்துருக்குது. ஆனால் நிறைய பூத்து குலுங்குது. யாருமே பறிக்க ஆளே கிடையாது. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் எட்டமாக இருக்குது வீடு. யாருமே இது வரைக்கும் இங்கே வந்து பறிக்கலை போல. சரி, நம்ம பறிச்சுக்கிடுவோம், நம்ம வீட்டுக்கிட்ட இப்போ தானே செடிகள்லாம் வைக்க ஆரம்பிக்கிறோம், அது வரைக்கும் இங்கே நம்ம பறிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டுக்கு குடியேறிய ஒரு 18வது நாள், ஒரு 15 நாட்களெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னு தாங்க சொன்னாங்க. ஒரு 18வது நாள் அந்த டயத்தில் வந்து அந்த பகுதியில் போய் பூவெல்லாம் பறிக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் அந்த சின்ன குழந்தையும் பறித்து அவங்களுடைய மடியில் சேலையில் வந்து அப்படியே முடிஞ்சுக்கிட்டு வராங்க. நிறையா பறித்து கொண்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனேயுமே வீட்டு பெரியவங்க கேட்குறாங்க, என்னம்மா பூ இவ்வளோ வாங்கியிருக்க, எங்கம்மா வாங்கின அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, அந்த பழைய வீடு இருக்குது இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட வந்து நிறையா வந்து பூச்செடிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே கிடையாது, கேப்பாரட்டு கிடக்குது. நிறைய கிடந்துச்சு, நல்ல மனமாக இருந்துச்சுன்னு பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பெரியம்மா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் பச்சை பிள்ளையும் கூட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் போகக்கூடாதாயி, இனிமேல் அங்கிட்டு போகிறத நிப்பாட்டிட்டு வீடை பாருங்க எப்படி கிடக்குதுன்னா, அந்த வீடு வேலை ஆரம்பிக்கும் போதே அந்த வீடை அப்படியே பார்ப்பேன், ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது வீடு, ஆள் இல்லை. சரி கிடக்குமா, இனிமேல் அங்கிட்டு போகாதான்னு சொல்லி திட்டி விட்டாங்க. சரின்னு சொல்லி அத்தையும் மருமகளும் சேர்ந்து பூவை கட்டி தலையில் வச்சுட்டு, சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கணவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவரும் வந்துட்டார், நவீனும் வந்துட்டார். வந்த உடனேமே வந்து எல்லோருமே சாப்பிட்டுட்டு ஒன்றுவோல வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படுத்து தூங்குறாங்க. ஆளாளுக்கு அவங்கவுங்க பெட்ரூமில் வந்து படுக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா வீட்டு வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க. வீடு வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் கட்டியிருக்கிறாங்க. மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இந்த காம்பவுண்டை சுற்றி தூக்குறதுக்கு முன்னாடி எனக்கு போதும் நான் இருந்து ஒரு உதவிக்கு ஒரு பெண்மணியை வேலைக்கு வச்சா நல்லாயிருக்கும், ஒரு வயசான பெண்மணி இருந்தால் பாருங்கள், அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் சரிம்மா விசாரிச்சு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது நள்ளிரவு நேரத்துக்கு இந்த ஒரு 15-20 நாட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இரவு இவங்களுக்கு ஒரு சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. அந்த சத்தத்தை வந்து கேட்டு திடுக்கிட்டு எழுந்துட்டாங்க. எல்லோருமே அவங்கவுங்க ரூமில் இருந்து திடுக்கிட்டு எழுந்துட்டாங்க. இந்த சத்தமானது சரியாக ஒரு 3 மணி அளவில் அதிகாலையில் கேட்குது. எல்லோருமே பயந்து போய் எழுந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன சத்தம்னு பார்த்துட்டு வரேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பக்கத்தில் பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த குழந்தையின் பேர் அர்ச்சனா. அந்த குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கன கூடி வந்து கொஞ்சம் கலக்கமாக தான் வீடு இருக்குது. எங்கேயோ எதுவும் ஒரு குழந்தை கண்டும் அழுதுகிட்டு இருக்குதா, ஏதாவது ரெஸ்ட் ரூம் அந்த குழந்தை கண்டும் தவறி போச்சா என்ன ஏதோன்ட்டு எல்லோருமே எழுந்து பார்க்கும்போது வந்து நவீன் வெளியில் போய் பார்க்குறாரு. அந்த சத்தம் வந்து அந்த காட்டு பகுதி தாங்க இருக்குது, அந்த பகுதியில் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, நவீனுடைய அம்மா வந்து என்னப்பா இந்நேரத்துக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தையோட அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குது அப்படிங்கும்போது, நள்ளிரவு நேரத்துக்கு வந்து பூனை கீனை வந்து ஏதாவது சத்தம் போட்டுச்சு அப்படின்னா இது போல தான்ப்பா குழந்தை அழுவது போல் இருக்கும். மயில் பூனை இதெல்லாம் கத்துச்சுன்னா இது போல தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது காட்டு வாயாத்தானே இருக்குது, இந்த சத்தம்லாம் கேட்கத்தான் செய்யும், போய் படுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நவீனும் வந்து பெட்ரூமில் வந்து படுக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதற்கப்புறம் அப்படியே சத்தம் வந்து மைல்டாக அடங்கிருச்சு. இவங்களும் அதிகாலை நேரம்லேயே நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையிலையும் விடியுது. வழக்கம் போல் அவங்களுடைய எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. நவீன் அவருடைய தொழில் விஷயமாக வெளியில் போயிட்டார். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்களுடைய ரூமில் வந்து டிவியை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த சரஸ்வதி நவீனுடைய மனைவி மற்றும் துணியெல்லாம் துவைச்சிட்டு காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டின் மேலே மொட்டை மாடியில் போய் காய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி காயப்படும் போது வந்து பாப்பா வந்து கீழே விளையாண்டுக்கிட்டு இருந்துருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த பாப்பா வந்து மேலே நின்றுக்கிட்டு எட்டி கீழே பார்க்குறாங்க. அந்த குழந்தை இங்கேருந்து ஏதோ சைகை காமிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பால் அடைஞ்ச பங்களாவை பார்த்துக்கிட்டு, நான் வரமாட்டேன் நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு தான் அவங்களும் எட்டி பார்த்துருக்காங்க போல். உடனடியாக வந்து யார்கிட்ட பாப்பா பேசிக்கிட்டு இருக்குது, எதுவும் ஃப்ரெண்டு கண்டும் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
ஒரு பயங்கரமான அதிர்ச்சி இந்த சரஸ்வதி அவங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இங்கேருந்து குழந்தை வந்து சைகை காமிச்சிக்கிட்டு இருக்குது. அது எங்கே பார்க்குது அப்படின்னா, அந்த பாலடைந்த பங்களாங்க அது கிட்ட காமிக்குதுங்க. கையை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்குது. அப்படியே யார் அங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது சரஸ்வதிக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. காரணம் என்னென்னா, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வீட்டின் தோட்டத்து பகுதியில் வந்து அந்த கம்பி வேலி கற்கள் எல்லாம் ஊனி கம்பி வேலி போட்டிருக்குதுல, கம்பி வேலி சிதலம் அடைஞ்சிருக்குது. ஆனால் அந்த கல் மேலே வந்து ஏதோ ஒரு குழந்தை நின்றுக்கிட்டு விளையாட கூப்பிடுவது போல இருக்குது. இவங்க மறுபடியும் கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறாங்க. இவங்க கண்ட காட்சி உண்மைதான். உடனடியாக என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காயப்பட்ட உருப்படிகள் போதும் அப்படின்ட்டு விறுவிறுன்னு படி வழியாக கீழே இறங்கி வீட்டுக்கு வெளியில் வராங்க. வந்து பார்க்கும்போது வந்து குழந்தை வந்து அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்குது. வேகமாக அந்த கல் தூணில் நிற்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே வந்து இவங்களும் ஓடி போகிறாங்க. வேகமாக ஓடி போகும்போது வந்து அந்த குழந்தையையும் பிடிச்சிருந்தாங்க. அர்ச்சனாவை பிடிச்சிக்கிட்டு, என்ன பாப்பா எங்கே போகிற அப்படிங்கும்போது, அங்கே பாரு அந்த பாப்பா கூடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டும் போது அந்த இடத்துல யாருமே இல்லை. சரியாக ஒரு 50 மீட்டர் தொலைவுக்கும் வந்து அந்த குழந்தை நடந்து போயிடுச்சு. என்னடா இது, நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம், இங்கிட்டு ஓடியார் போது கூட பார்த்தோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குழம்பி போயிடுச்சு. ஏதாவது பறவை நின்றுருக்குமா, அதை பார்த்து தான் குழந்தை நினச்சிருக்குமா. சரி, நம்ம குழந்தை சின்ன பிள்ளை தானே, ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, அங்கே யார் உன்னை கூப்பிட்டாப்பா அப்படிங்கும்போது, ஒரு பாப்பா அங்கே நின்று கூப்பிட்டுச்சு, விளையாட கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழலை தொனியில் அது வாட்டுக்கு பேசுது. சரி வாதாயி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து பாலெல்லாம் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க தூங்க வச்சுருக்கிறாங்க. அந்த மாலை நேரத்துக்கு தூங்கிருச்சு. அதற்கப்புறம் வந்து அவங்களுடைய எல்லா வேலையும் வந்து அன்றாட வேலைகள் எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. மறுநாள் இரவு வருது. கணவரும் வராரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்று இரவு வந்து எல்லோருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போ வந்து கணவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கே இந்த மாதிரி வேலைக்கார பெண்மணி கேட்டிருந்தானே, ரெடி பண்ணி கேட்டிங்களா அப்படிங்கும்போது வந்து, ஏம்மா இங்கிட்டு வேலைக்கு கூப்பிட்டேன், இந்த பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இருமா அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே பேசி முடிக்கிறாங்க. ஒரு ஃபோன் காலில் வந்து ஒரு பெண்மணியை வந்து புக் பண்ணுறாங்க. இது போல் வந்து வீட்டு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்மணிக்கும் வயசு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 45 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண்மணி நாளை காலையில் வர்றதாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு தூங்குறாங்க. அந்த முந்தின நாள் எப்படி நடந்ததோ அதே போல் அன்று இரவும் வந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குது. என்னடா இது, பெரிய தொந்தரவாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லோருமே எழுந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து அம்மா சொன்ன மாதிரி பூனையோ இல்லை ஏதாவது நாய் நரியாக இருக்கும், ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கும், சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு படுக்கிறாங்க. ஆனால் இந்த சரஸ்வதி அவங்களுக்கு மட்டும் தூக்கமே வரல. ஏன்னா அன்னைக்கு மாலை நேரத்துக்கு அவங்க பார்த்த காட்சி வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி என்னமோ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ பூனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் அன்று தூங்கி பிடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பி போகும்போது வந்து வேலைக்கார பெண்மணி வர்றதாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து ஒரு 9-10 மணிக்கு பகல் நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்க. வீடும் நல்ல பிரமாண்டமாக வீடை தாங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக உதவிக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் வேலைக்கு கூப்பிடுறாங்க. அந்த பெண்மணியும் வந்துட்டாங்க அதே போல் வேலைக்கு. அந்த பெண்மணியை விசாரித்து பார்க்கும்போது பக்கத்து ஏரியா தாங்க, இவங்க வீடு கட்டி இருக்கிறதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அவங்க இருக்கிறாங்க அந்த பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணியை நல்லா விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பெண்மணிக்கும் தெரியுது, ஒரே சொந்தக்காரங்க போல தெரியுதுங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து, எனக்கு குழந்தைகள்லாம் கிடையாதுமா, எனக்கு வந்து கல்யாணம் முடித்த கொஞ்ச நாளே வந்து என் கணவர் இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்து அப்படியே அப்பா அம்மா கூட இருந்துட்டேன். இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன், ஏதோ கிடைக்கிற வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால சரிம்மா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதியும் சொல்கிறாங்க, அவங்களுடைய மாமாத்தையும் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நெருங்கிய சொந்தம் மாதிரி தெரிய வருது, இன்னொன்று நல்ல குணமாகவும் தெரிய வருது. மேற்கொண்டு வந்து சரி வீட்டிலே இங்கே இருந்தே பார்த்துக்கிடட்டுமே, பாவம் ஒத்தையில் தானே இருக்கிறாங்க, நமக்கும் இதுக்கு ஒரு காட்டுவாயாக இருக்குது, ஒரு தெரிஞ்ச ஆள் பக்கத்தில் இருந்தால் ஒரு கடை தெருவுக்கு போக யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த அம்மாவும் சரிம்மா அப்பைக்கப்போ என் வீட்டுக்கு போய்க்கிறேன், பெரும்பாலும் அங்கேயே தங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியும் சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அன்று இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆளோட ஆளாக சாப்பிட்டுட்டு இந்த வேலைக்கார பெண்மணிக்காக வந்து அந்த கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரூமை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க, அந்த ரூமை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த பெண்மணி அங்கேயே தங்குறாங்க. அப்படி முதல் நாள் அவங்க தங்கும்போதே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே மாதிரி அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க. அப்படி கேட்கும்போது வந்து இந்த பெண்மணி திடுக்கிட்டு எழுந்து என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் இந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இங்கே நடந்ததே தெரியாது இல்லையா. இப்போ ஒரு 3-4 நாட்களாகத்தானே நடக்குது. உடனடியாக வந்து இந்த பெண்மணியும் எழுந்து போய் அந்த ஜன்னல் ஓரத்தில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது, ஏன்னா கிச்சனில் வந்து ஒரு ஜன்னல் வந்து திறந்துருக்குது, அந்த ஜன்னல் ஓரத்தில் வந்து எங்கே சத்தம் கேட்குதுன்னு அப்படியே எட்டி பார்க்கும்போது அந்த பங்களா தெரியுது. இங்கே கூடி தான் இருந்திருக்கோம், இப்படி ஒரு பெரிய வீடு இருக்கே, நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு அந்த பங்களாவை அப்படியே பார்க்குறாங்க. ஒரு அரை நிலா வெளிச்சம் இருக்குதுங்க. அந்த அரை நிலா வெளிச்சத்தில் பார்க்கும்போது வந்து
நல்லா பார்க்குறாங்க. அந்த பங்களா கிட்ட இருந்து தான் சத்தம் கேட்குது. இந்நேரத்துக்கு என்ன ஒருவேளை நம்ம இந்த வீட்டு பாப்பா அங்கிட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. ஆனால் பெட்ரூம் வந்து பூட்டி இருப்பது போல தான் இருக்குது. சரி நம்மளே போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக வந்து அப்படி வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த பெண்மணி கதவை திறந்து நின்று பார்க்கும்போது தான் ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்குது இல்லையா, அதை உற்று பார்க்கும்போது தான் தெரியுதுங்க. கையில் டார்ச் லைட்டெல்லாம் இருக்குது, அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு குழந்தை வந்து நிற்பது போல் லைட்டாக தெரியுது. ரொம்ப தெளிவாலாம் தெரியலை. ஆனால் அதில் இருந்து சரியாக ஒரு 50 மீட்டர் தொலைவிலேயே, அந்த வீட்டில் இருந்து 50 மீட்டர் தொலைவிலேயே வந்து ஒரு உருவம் வந்து அங்கும் இங்கும் அலைவாஞ்சிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. அதுவும் கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அது வந்து ஒரு பெண்மணியின் குரல் மாதிரி இருக்குது. அதாவது வந்து அந்த குழந்தையை தேடி இந்த உருவம் போவது போல இருக்குது. ஆனால் போக முடியாமல் கத்தி கத்தி கதறி அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிவது போல இருக்குது. இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. படபடப்போட வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் வந்து அமைதியை வந்து படுத்துட்டாங்க. என்னடா அங்கிட்டு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னலையும் சாத்தி விட்டுட்டு, கிச்சன் சன்னலையும் சாத்தி விட்டுட்டு விறுவிறுன்னு வந்து அவங்களுடைய ரூமில் வந்து அப்படியே படுத்துட்டாங்க. காலையில் விடியுது. காலையில் விடிஞ்ச உடனேமே வந்து அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அந்த சரஸ்வதி அந்த வீட்டின் மருமகள்கிட்ட வந்து சமையல் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தேகம். நம்ம 2 பேரும் இன்றைக்கி அது என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுமோ அப்படிங்கும்போது, வேண்டாம் தாயி அங்கே வரைக்கும்லாம் போக வேண்டாம் அப்படிங்கும்போது, நானே ஒத்தையில் ஒருக்கா போய் பூ பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அங்கே என்ன இருக்குங்கிறத போய் பார்த்துருவோமா அப்படிங்கும்போது வந்து இந்த பெண்மணி எவ்வளவு தான் வேண்டான்னாலுமே ஒரு 2 நாள் கழித்து எப்படியோ சமாதானப்படுத்தி இந்த வேலைக்கார பெண்மணியும் அந்த சரஸ்வதி வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூட வந்து குழந்தைய வந்து வீட்டில் தான் விட்டுட்டு போகிறாங்க. கூட கூட்டு போல் இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியாக போகிறாங்க. குழந்தைய ஏன் கூட்டு போய்கிட்டு அப்படின்ட்டு தான் இவங்க வந்து தனியாக போகிறாங்க. அப்படி போகும்போது அது வந்து ஒரு மதிய வேலை, உச்சி வெயில் நேரம்ங்க, பட்டப்பகல். அதனால் பயம் இல்லாமல் போகிறாங்க 2 பேருமே. நேராக அந்த பங்களா கிட்டே போய் பார்க்கும்போது அந்த பங்களா கேட்டு முன்னாடி வந்து ஏகப்பட்ட மாந்திரிக கயிர்கள்லாம் தொங்குது. அதை இப்போ வரைக்கும் இந்த சரஸ்வதியும் பார்க்கல, யாருமே பார்க்கல. வீட்டுக்கு சைடு வழியாக அந்த பின்னாடி தோட்டத்துக்கு தான் போய் பூவை பறிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இதை பார்த்துக்கிட்டு அந்த வீடை வந்து கொஞ்சம் அண்ணாந்து பார்த்துட்டு, சரி தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், அதை ஏதாவது பார்த்துருக்கான்னு பார்க்கலாம்ட்டு தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படியே அந்த சிதிலமடைந்த கம்பி வேலி வழியாக வந்து தாண்டி அப்படி போகும்போது வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அந்த இடத்துல ஓடுவது போல் இருந்திருக்குது. உடனடியாக பார்த்துட்டு, பாப்பா உண்டு இங்கே வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்னைக்கு இங்கே வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் ஒருக்கா கூட்டு வந்துட்டு அடுத்து அவளாக வர பார்த்தா ஒருவேளை பாப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி ஓடுறாங்க. சரஸ்வதி உடனடியாக வந்து பின்னாடி அந்த வேலைக்கார பெண்மணியும், அம்மா அது கண்டிப்பாக பாப்பா இருக்காதுங்க, வாங்கம்மா அப்படிங்கும் போது வீட்டுக்கு பின்புறமாக அங்கே ஓடும்போது தடுக்கிட்டு கீழே விழுகுறாங்க. யார்? சரஸ்வதி. அப்படி விழுகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சமாதி மாதிரி இருக்குதுங்க. சிம்பிளான ஒரு சமாதி மாதிரி இருக்குது. என்னடா இது, இந்த இடத்துல சமாதியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கார பெண்மணியும் கையை பிடிச்சி தூக்கி, அம்மா இங்கெல்லாம் இருக்க வேண்டாமா, எனக்கு இந்த இடம் ஏதோ தப்பாக தோணுது, வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல விழுந்ததில் இருந்தே இந்த சரஸ்வதி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு மாதிரி வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. வாந்தி வர்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருப்பது போல் இருந்திருக்கு. சரியாக அந்த வீட்டில் இருந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி அந்த இடத்துக்கிட்ட வரும்போது வந்து அப்படியே ஸ்டன்னாகி வந்து இந்த சரஸ்வதி வந்து நின்றுதாங்க. அப்படி ஸ்டன்னாகி நிற்கும்போது வந்து இந்த அம்மாவும் வந்து இழுத்து பார்க்குறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து தரையை பார்த்த மாதிரி அப்படியே கண்ணு முடியெல்லாம் முழிச்ச மாதிரியே தான் இருக்குது. அப்படி முழிச்ச மாதிரியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. வேலைக்கார பெண்மணிக்கு, ஏமா வாங்கம்மா போகலாம்னு சொல்லிட்டு அந்த உச்சி வெயில் நேரத்துக்கு இழுக்கும்போது வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்த விட்டு நகலவே முடியலை அவங்களால. அந்த இடத்துக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி மறுபடியும் அந்த வீட்டை நோக்கி பார்த்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏங்கி இப்போ அப்படியே கைப்பிடி அப்படியே விட்டுருந்தாங்க. ஏன்னா கையை பிடிச்சிருக்காங்க இல்லையா சரஸ்வதி கையை, அந்த கையை வந்து அப்படியே விட்டுட்டு உடனடியாக வந்து பக்கத்தில் வந்து அப்படியே நின்று பார்க்குறாங்க. இந்த வேலைக்கார அம்மாவுக்கு என்ன பயம் அப்படி இருக்குதுங்க. உடனடியாக வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் வரவே இல்லை சரஸ்வதி. விறுவிறுன்னு மறுபடியும் அந்த வீட்டை நோக்கி அந்த வேலி முள்ளெல்லாம் தாண்டி போய் அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கிட்ட போய் கட்டி பிடிச்சி அந்த சமாதியில் வந்து தலையை அடித்து கையை வச்சு அழுகுறாங்க.
இதை பார்க்கும்போது இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. வேலைக்கார பெண்மணிக்கு என்னடா இது வித்தியாசமாக நடக்குது, நம்ம வேலைக்கு சேர்ந்த 4வது நாள் இந்த சம்பவம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விறுவிறுன்னு வீட்டை நோக்கி ஓடுறாங்க. ஓடும் போகுது அந்த வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ உடனடியாக அந்த அத்தை மாமா, அந்த சரஸ்வதியின் அத்தை மாமா நவீனுடைய அப்பா அம்மாவை எழுப்பி விட்ருக்காங்க. அவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மதிய நேரத்துக்கு எழுப்பி விட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது எல்லோருமே அங்கேருந்து வராங்க. அந்த குழந்தை மட்டும் அங்கே இருக்குது. அந்த குழந்தையை மட்டும் அங்கே தனியாக விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்படி விறுவிறுன்னு அந்த பில்டிங்கை நோக்கி வரும்போது நவீனுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, என்னப்போ மனைவி என்னப்பா இப்படி அடங்காப்படாரியா இருக்குது, நானும் எவ்வளவோ சத்தம் போட்டு பார்த்துட்டேன். என்ன மாமியார் திட்டுறாங்க, ஏற்கனவே 2-3 ட்ரிப் அங்கிட்டு போகக்கூடாது, அங்கிட்டு பாப்பாவை விளையாட அனுப்பக்கூடாது, பார்க்குறதுக்கு அந்த வீடு ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது மனைவி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாப்பா அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லவும் நவீனும் கிளம்பி வராரு. இவங்க எல்லோருமே அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது பேரதிர்ச்சிங்க. ஏன்னா அந்த சமாதியோடு தலையை வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு தலையில் நெத்தியில் அடித்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுகிற இந்த பெண்மணியை பிடிச்சி எல்லோரும் இழுத்து பார்க்குறாங்க. எல்லோரையும் பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க சரஸ்வதி. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. நல்ல வேலைக்கு நவீனும் பக்கத்து ஏரியாவில் தாங்க ஒரு பில்டிங் எதுவும் பார்க்க போயிருக்கிறாங்க, ஒரு லேண்டை பார்க்க போயிருக்கிறாங்க. இப்போ உடனடியாக அவரும் ஓடி வந்துடுறாரு. ஓடி வண்டியிலே வந்துட்டாருங்க. பைக்கில் வேகமாக இந்த இடத்துக்கு மனைவி செய்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அவரும் ரொம்ப சங்கடப்பட்டு ஆளும் பெருமை மல்லு கட்டி தான் இழுத்துருக்காங்க. பாப்பா வேற ஒத்தியில் அங்கே படுத்துருக்குறாயா அப்படிங்கும்போது இப்போ என்னை சீக்கிரம் கூப்பிட்டு போகணும், பாப்பா ஒத்தையில் படுத்துருக்குன்னு சொல்லி அந்த பெரியவர் எல்லோரும் சொல்லும்போது சரி பாப்பாவுக்கு துணைக்கு இருங்க, இவளை எப்படியா மல்லு கட்டி இழுப்புன்னு இழுக்கும்போது அவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் பண்ணி மல்லு கட்டி இழுக்கிற பெண்மணி சரஸ்வதி பாப்பா ஒத்தையில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வீடை நோக்கி வேகமாக ஓடி இருக்கிறாங்க. எல்லோருக்கும் பேரதிர்ச்சி, என்னடா இப்படி பண்ணிட்டு இப்போ பாப்பா ஒத்தையில் இருக்கான்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே போகிறா, இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட அந்த வீட்டை பார்க்குறாங்க. எல்லோரும் அந்த வீட்டை பார்த்துட்டு இந்த சரஸ்வதி ஓடக்கூடிய அந்த பகுதியை நோக்கி பார்க்குறாங்க. நேராக வீட்டுக்குள்ளே போது இவ வீட்டுக்குள்ளேயே பாப்பாவை எதுவும் பண்ணிடக்கூடாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இவங்களும் வேகமாக ஓடி போகிறாங்க. பின்னாடியே ஓடி போகும்போது நவீன் பைக்கை கூட எடுக்கலாங்க, விறுவிறுன்னு ஓடி போகிறாரு. ஓடி போய் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த பெட்ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைய தூக்கி வச்சு முழிக்க வச்சு அப்படியே முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? சரஸ்வதி. என் தங்கமே எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்ட்டு என்னென்னவோ டைலாக்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அணைச்சி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயும் நவீனுக்கு முதற்கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த வேலைக்கார பெண்மணிக்கு முதற்கொண்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது வித்தியாசமாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த வீட்டில் பெரியவர் இதை உடனடியாக என்னென்னு பார்க்கணும்ப்பா, பார்க்க விடலைன்னா ரொம்ப சிக்கலாகி போகும், குடும்பத்துக்கு ஏதாவது அழிவு வந்தாலும் வந்துடும் போல தெரியுதப்பா, சீக்கிரமாக இதை சரி பண்ணப்பா, இந்த வீட்டுக்கு குடியேறி வந்ததில் இருந்து நிதம் நைட்டு நானும் அம்மாவும் தூங்க முடியலை, இதை ஓங்கிட்ட சொன்னால் கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டியிருக்க உனக்கு சங்கடமாக இருக்கும், ஏதாவது காட்டு வாயில் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நாங்களும் மூடி மறைச்சிட்டோம்ப்பா. ஆனால் இப்போ மருமக செய்கிற செயலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்படியே இருந்ததுன்னா ரொம்ப சிக்கலாயிரும், சீக்கிரம் இதை சரி பண்ண வழி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த நவீனும் தலையை அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு அப்பா வச்சையும் கேட்டுக்கிட்டு அப்படியே மெதுவாக வீட்டை விட்டு வெளியே அந்த எதிர்க்க தெற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த பாலடைந்த அந்த பெரிய பில்டிங்கை அப்படியே பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நபருக்கு கால் பண்ணி, சாமி இங்கே இப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது, இதை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படிங்கும்போது நான் 2 நாளில் வாரேன்னு சொல்லி எதிர்பக்கத்தில் இருந்து ஒரு மாந்திரிகரும் பேசுவது போல் இருக்குது. அப்போ ஏற்கனவே இங்கே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நவீனுக்கு தெரிய வருமா, அங்கே என்ன தான் மர்மம் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத மர்மத்தை பார்ட் 2ல் உடைப்போம் நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னா டியூரேஷன் நேரம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமது நண்பர்கள் முழுமையாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க பொறுமை இழந்து. அதனால் பார்ட் 2ல் இதோடைய மர்மத்தை என்னன்னு சொல்லி உங்களுக்கு உடைச்சு பேசுகிறோம் நண்பர்களே. மேலும் தவறாமல் இந்த பார்ட் 1 பார்த்து முடித்துட்டு காத்திருங்கள். சரியாக நாளை மறுநாள் பார்ட் 2 கண்டிப்பாக நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வழக்கம் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும், பார்ட் 2 வீடியோ தவறாமல் வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் பார்ட் 2ல் சந்திப்போம்.